மன அழுத்தத்தில் உள்ள காவலர்களுக்கு தொடர்ச்சியாக மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டி லேபர் காலனி பகுதியில் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் வீடுகள் தோறும் சென்று பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார பணிகள் இன்னும் 1.5 மாதம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது என குறிப்பிட்டார். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மன அழுத்தத்தில் உள்ள காவலர்களுக்கு காவல்துறை சார்பில் தொடர்ச்சியாக மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். மருத்துவத்துறையில் மட்டும் 29,000க்கும் மேற்பட்ட புதிய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 17,000க்கும் மேற்பட்ட புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு எனும் மிகப்பெரிய முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். இன்று காலை தொடங்கிய இந்த பணி என்பது இன்னமும் 1.5 மாத காலம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது. இல்ல, ஏற்கனவே அவங்களே அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற காவலர்களுக்கு அவங்க தொடர்ச்சியா இந்த மனநலன் ஆலோசனைகளை தொடர்ச்சியா வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையில மட்டும் 29,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 17,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அரசு பணியிடங்கள் நிரப்பல அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதல்ல.